நீதிநெறி கதைகள். நரியின் உபாயம். யோசனை உத்தியை தான் உபாயம்னு சொல்லுவோம். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தில் 2 காகங்கள் குஞ்சு பொரித்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு அடியிலேயே கீழே ஒரு பொந்து இருக்குது. கீழ்ப்பகுதியில் அந்த பொந்தில் ஒரு பாம்பு வசிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொந்துக்குள்ளே போய் வசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2 காகங்களுக்கும் அந்த பாம்பு தங்கி இருக்கிறது பிடிக்கவே இல்லை. அந்த சமயத்தில் தான் பெண் காகம் முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு. குஞ்சுகளை விட்டுட்டு ஆண் காகமும் பெண் காகமும் இறை தேட போயிருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இந்த பாம்பு என்ன பண்ணியிருக்குன்னா கூட்டுக்கு வந்திருக்கு. காகங்கள் எதுவும் இருக்கான்ட்டு முதல்ல பார்த்துருக்கு. எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குஞ்சுகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு மறுபடியும் பொந்துக்குள்ளேயே போயிடுச்சு. இந்த 2 காகங்களும் இறையெல்லாம் தேடிட்டு இறையோட தன்னோட கூட்டுக்கு வருது. குஞ்சுகளுக்கு உணவு தரலான்னு சொல்லிட்டு வருது. கூட்டில் பார்த்தா ஒரு குஞ்சு கூட காணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அக்கம் பக்கத்தில் மற்ற பறவைகள் கிட்டலாம், அதுக்கப்புறம் காகங்கள் கிட்ட எல்லார்கிட்டையுமே கேட்டு பார்க்குது. யாருமே நாங்கள் பார்க்கலன்னு தான் சொல்கிறாங்க. இந்த 2 காகங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. கூட்டில் விட்டுட்டு போன நம்ம குஞ்சுகளை காணுமே, என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பெண் காகம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. அப்போ இந்த சமயத்தில் நாம் ரொம்பவே கவனமாக நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அந்த ஆண் காகமும் பெண் காகமும் ரொம்ப கவனமாக கண்ணில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி கவனிச்சுக்கிறாங்க அந்த குஞ்சுக்களை. பெண் காகம் கூட்டிலேயே இருக்குது, ஆண் காகம் இறை தேட போயிருக்கு. அந்த சமயம் பார்த்து பெண் காகம் மட்டும்தானே இந்த கூட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு குஞ்சுகளை சாப்பிடலான்ட்டு அந்த நல்ல பாம்பு அந்த காகத்தோட கூட்டுக்கு வருது. காகம் கத்தி கூச்சல் போடுது. மற்ற பறவைகள்லாம் வர்றதுக்குள்ளேயும் அந்த குஞ்சுகளை சாப்பிட்டுட்டு போயிடுது அந்த பாம்பு. அந்த ஆண் காகமும் பெண் காகமும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆண் காகம் சொல்லுது, இப்படியே நாம் விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட குஞ்சுகளை நம்மளால் கவனிச்சிக்கவே முடியாது. இந்த பாம்பு தொல்லை தாங்க முடியல. அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு நாம் நரி நண்பன்கிட்ட யோசனை கேட்கலாம் அப்படின்ட்டு ஆண் காகம் பெண் காகத்துக்கிட்ட சொல்லுது. நரிக்கிட்ட போய் எல்லா விவரத்தையும் காகங்கள் சொல்லுது. நரியும் சரி, நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா பாம்போட கதை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு விவரத்தை சொல்ல ஆரம்பிக்குது. அரண்மனையில் உள்ள ராணி குளத்தில் குளிக்க வருவாங்க. அவங்க விலை உயர்ந்த நகைகள்லாம் போட்டு வருவாங்க. அந்த நகைகளெல்லாம் கலட்டி வச்சுட்டு தான் குளிப்பாங்க. அந்த நகையை கொஞ்சம் தூரத்துலேருந்து காவல்காரங்க காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ராணியோட விலை உயர்ந்த ஒரு நகையை தூக்கிட்டு போய் அந்த பொந்துக்குள்ளே போட்டுரு. நீ பறக்கும்போதே அவங்க உன்னை துரத்திக்கிட்டே வருவாங்க. அப்போ அந்த பொந்துக்குள்ளே போட்டோன்னையும் அந்த பாம்போட கதை முடிஞ்சிடும்ல அப்படின்ட்டு சொல்லுது. சரின்ட்டு மறுநாளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளத்துக்கு போகுதுங்க. அந்த 2 காகமும் ராணி குளத்தில் குளிக்க வந்திருக்காங்க. காவல்காரங்களும் அதே மாதிரி நரி சொன்ன மாதிரியே அங்கே அந்த நகைகளை காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு முத்துமணி மாலையை எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஆண் காகம். அந்த பெண் காகம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த காவல்காரங்க அந்த காகத்தை துரத்திக்கிட்டே போகிறாங்க. அந்த நல்ல பாம்பு இருக்கிற பொந்துக்குள்ளே அந்த முத்துமணி மாலையை போட்டுது. பாம்போட பொந்தில் இருக்கிற முத்துமணி மாலையை எடுக்கிறதுக்காக காவல்காரங்க கொம்பை வச்சு அந்த பொந்தை இடிக்கிறாங்க. இடிக்கிறதுலேயே என்னென்னா அந்த பொந்து இடிஞ்சிருது. பாம்பும் உள்ளே இறந்து போயிடுச்சு. முத்துமணி மாலையை எடுத்துகிட்டு அரண்மனைக்கு அந்த காவல்காரங்க கிளம்பிட்டாங்க. கடைசியில் இந்த பாம்பு இறந்ததுக்கப்புறம் இந்த ஆண் காகமும் பெண் காகமும் அதே ஆலமரத்தில் முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு சந்தோஷமாக குடும்பத்தோட நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு நாம் ஒரு துன்பம் செய்கிறோம் அப்படின்னா அதை விட பல மடங்கான துன்பம் நம்மளை சேரும். அதனால் யாருக்கும் நல்லது செய்யலைனாலும் கெட்டதாவது செய்யாமல் இருக்கணும். நல்லது செஞ்சால் அதுக்கான நல்ல பலன் கிடைச்சே தீரும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த கதைக்குள்ளே போகலாம். கிணற்று தவளை. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலை சுற்றி செடி கொடி மரங்கள் ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்குது. மக்களும் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். என்ன வேண்டுனாலும் அது நடக்கும். அந்த கிராமத்திலேயே அந்த கோவில் தான் ரொம்ப பெரிய கோவிலும் கூட. அந்த கோவிலில் ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறு ரொம்பவே பாலடைஞ்சு போன கிணறு. அந்த கிணத்தை சுற்றி செடி கொடி புதர் மாதிரி இருக்கும். பாம்பு பல்லி பூரான் அதுக்கப்புறம் பூச்சிங்கள்லாம் வசிக்க ஆரம்பிச்சிருச்சுனால யாருமே அந்த கிணத்து பக்கத்துலேயே போக மாட்டாங்க. குழந்தைங்களையும் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் அந்த கிணற்று பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க. இந்த கிணத்துல ஆனால் ஒரு பெரிய தவளை ஒன்று ரொம்ப வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது.
அந்த தவளையோட சத்தம் அந்த ஊருக்கே கேட்கும். ரொம்ப பெரிய தவளை, பிறந்ததுலேருந்து அங்கேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. சாப்பிட்றதுக்கு கூட அந்த கிணத்தை தாண்டி வெளியில் வந்ததே கிடையாது. உள்ள அந்த கிணத்தை சுற்றி என்ன கிடைக்குமோ, அந்த கிணத்துக்குள்ளே என்ன கிடைக்குமோ அதை மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த கிணத்து பக்கத்தில் ஒரு தவளை ஒன்று வருது. அந்த கிணத்துக்குள்ளே என்ன இருக்குது சொல்லிட்டு எட்டி பார்க்குது. அதுக்கு இந்த கிணத்து தவளை பார்த்துட்டு, வா நண்பா, ஏன் அங்கேயே நிற்கிற, உள்ளே வா அப்படின்ட்டு கூப்பிடுது. அதுக்கு இந்த தவளையும் கிணத்துக்குள்ளே குதிச்சிருச்சு. அப்போ அந்த கிணத்து தவளை கேட்குது, இது வரைக்கும் நான் உன்னை எங்கேயுமே பார்த்ததே இல்லையே, நீ எங்கேருந்து வர, நீ யார் அப்படின்னு கேட்குது. அதுக்கு இந்த தவளை சொல்லுது, நான் ஆறுலேருந்து வரேன், இந்த பக்கமாக வந்தேன், அதான் இந்த பக்கம் வந்திருக்கேன், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் இந்த கிணத்து தவளை கேட்குது, ஆறுனா என்ன அப்படின்னு. அதுக்கு அந்த ஆற்று தவளை சொல்லுது, ஆறுனா இந்த கிணறு மாதிரியே 100 மடங்கு பெருசாக இருக்கும், நான் அங்கேருந்து தான் வரேன், தண்ணி நிறையா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுது. அதுக்கு இந்த கிணத்து தவளை சொல்லுது, என்னோட இடம் தான் பெருசு, நீ என்னடான்னா ஆறுன்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப பெருசாக இருக்கும்ன்ட்டு என்கிட்டே கதை விடுறியா அப்படின்ட்டு நக்கலாக சொல்லுது. அதுக்கு அந்த ஆற்று தவளை நினச்சிக்குது, இந்த கிணத்து தவளைக்கு வெளி உலகமே தெரியாது போல இருக்குது, நாம் இன்னும் இங்கேயே இருந்தோம்னா நம்மளையும் முட்டாளாக்கிடும், நம்மளை விட முட்டாள் வேறு யாருமே கிடையாது, நாம் இங்கேருந்து கிளம்பிடுறது தான் நல்லது சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு முடிவு எடுக்குது மனசுக்குள்ளேயே. இந்த கிணத்து தவளைக்கிட்ட, சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு நேரம் ஆகுது, எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை தேடுவாங்க, வேலை நிறையா இருக்குது அப்படி சொல்லுது. அதுக்கு இந்த கிணத்து தவளை கேட்குது, ஏய் என்ன நண்பா, இப்போ தானே வந்த, அதுக்குள்ளேயும் கிளம்புற, நீ சொல்கிறது பொய் தானே, அதனால தானே நீ அதுக்குள்ளேயும் கிளம்புற அப்படின்ட்டு இந்த கிணத்து தவளை சொல்லுது. அதுக்கு இந்த ஆற்று தவளை சொல்லுது, ஆமாம் நான் சொல்கிறது பொய் தான், சரி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கிணத்து தவளை தனக்கு தானே நினச்சிக்கிட்டு சந்தோஷப்படுது, நாம் இருக்கிற இடம் தான் பெருசு, நாம் தான் சிறந்தவங்க அப்படின்னு. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் தான் சிறந்தவங்க, நாம் சொல்கிறது தான் சரி, மற்றவங்க சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, பொய், நாம் சொல்கிறது தான் மற்றவங்க நம்பணும் அப்படின்ட்டு நினைக்கவே கூடாது. நாம் வெளி உலகத்துக்கு போகாமல் இருந்துக்கிட்டு மற்றவங்க சொல்கிறதையும் நம்பாமல் நம்ம சொல்கிறது தான் சரின்ட்டு யாரையுமே நம்ம நம்ப வைக்கணுன்ட்டு முடிவு எடுக்கவே கூடாது. அதே மாதிரி நாம் தான் ரொம்ப அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அறிவாளியாக நம்மளை விட அதிகமாக இருப்பாங்க. அப்போ என்னென்னா நாம் முட்டாள் அப்படிங்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியும் போது நம்ம கூட யாருமே பழகவே மாட்டாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த கதைக்குள்ளே போகலாம். பொன் முட்டையிடும் மாத்து. ஒரு நகரத்தில் குப்பம்மா கோவிந்தங்கிற கணவன் மனைவி வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேருமே எப்போவுமே ரொம்ப பேராசை பிடிச்சவங்க. பணக்காரனாகணுன்ட்டு தான் நீண்ட நாள் ஆசை. தினமும் கடவுள்கிட்ட வேண்டதே பணக்காரனாகணும்னு சொல்லிட்டு தான் பிரார்த்தனையே செய்வாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, கடவுள் இவங்க ரொம்ப நாளாக இவங்க இப்படியே வேண்டிகிட்டு இருக்காங்களே, சரி இவங்களை நம்ம பணக்காரன் ஆக்கலாம் சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு ஒரு வாத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வாத்தை இந்த குப்பம்மாவும் கோவிந்தனும் நல்லபடியாக சூப்பராக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாத்து ஒரு நாள் ஒரு முட்டை இடுது. அந்த முட்டையை பார்த்தோன்னே 2 பேருக்குமே ஆச்சரியமாயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, தங்க முட்டையிட்டிருக்கு, பொன் முட்டை. இப்படியே தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்க முட்டையாக இட ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் அதை விற்று பணமாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் மாதம் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் குப்பம்மாவுக்கு ஒரு யோசனை தோணுது. அந்த யோசனையை நம்மளோட கணவன்கிட்ட சொல்லலான்ட்டு சொல்கிறாங்க. ஏங்க, இந்த வாத்து தினமும் ஒரு முட்டையாக தானே போடுது, ஒன்றா விற்று நாம் என்னைக்கு பணக்காரராக ஆகுறது, அதனால் அதை சாகடித்து அது வயிற்றில் உள்ள எல்லா பொன் முட்டையும் நம்ம எடுத்துக்கலாம், ஒரே நாளில் நாம் பணக்காரங்களாக ஆகிடலாம்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம் குப்பம்மா, நீ சொல்கிறது நல்ல யோசனையாக இருக்கே, இப்போவே அதை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவெடுத்துட்டாங்க. அந்த குப்பம்மாவும் கோவிந்தனும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாத்தை கொன்னுட்டு வயிற்றை அறுத்து பார்க்குறாங்க. வயிற்றுக்குள்ளே ஒரு முட்டையுமே இல்லை. அவங்க 2 பேருமே பேராசையால் கடவுள் தந்த மிகப்பெரிய அருமையான பரிசையே இழந்துட்டாங்க. மறுபடியும் வறுமையிலேயே வாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த செயல்களாக இருந்தாலும் அதில் ஒரு நேர்மை இருக்கணும். அதே டைம் நம்ம ஒவ்வொரு படிக்கட்டாக தான் நம்ம மேலே ஏற முடியும். குறுக்கு வழியில் தேவையில்லாத செயல்கள் செஞ்சு நம்ம சீக்கிரமாக பேராசையில் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்ட்டு ஏதாவது வேலைகள் செஞ்சோம் அப்படின்னா அதோட பாதிப்பு மிக பெரியதாக தான் இருக்கும். அதனால் முட்டாள்தனமான வேலைகளை நம்ம செய்யாமல் நேர்மையாக நம்ம சரியான வழியில் போனோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை போய் தொடலாம். இந்த 3 முத்தான கதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதை வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.